This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. 30ஆம் தேதி பேசினதுக்கும் 19ஆம் தேதி பேசினதுக்கும் முரண்பாடாக மே 14 பேச்சு இருக்கு. தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி இருக்கு. இது இந்த நிலைப்பாடு மாற்றம் எதனால பிரதமர்கிட்ட? இல்லை, இது இப்போ வந்திருக்கக்கூடிய தலையங்கம் நீங்கள் சொல்லக்கூடியது அவர் பேசின பிறகு வந்த தலையங்கம் வந்து பல முன்னோடி பத்திரிகைகள் ஆங்கில கட்டுரைகள்லாம் எப்படி போட்டாங்கன்றோம். இப்போ அதே பத்திரிகைகள் வந்து அமித் ரோஸ் மோடி கிளாரிஃபைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது வந்து மோடி கிளாரிஃபை பண்ணுறாங்கன்ற அவங்களே பதிப்பு பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டதா செய்தி. அது நீங்கள் சொன்னது உண்மை, அதுக்கான விளக்கத்தை அவர் கொடுக்குறேன்றதா அதுக்கு கருத்தம். அது இது எப்படின்னா எங்க தேர்தல் அறிக்கையில எங்க அப்படி போட்டு நீங்க சொல்லணும். மோடி பேசினதை வந்து அவரே கிளாரிஃபை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன்ஸ் இன்னைக்கு எல்லா ஃபிளாஷ் நியூஸா எல்லா சேனல்லையும் ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் இது வந்து ரெண்டு விஷயமா பார்க்குறேன் சார். ஒன்று, இதே மாதிரி தேர்தல் பரப்புரையில் வந்து உண்மை வெல்லும் அப்படின்னு சொல்லி இங்கே ராகுல் காந்தி சொல்றாரு. மரியாதைக்குரிய கேவி தங்கபால் என்ன பண்ணுவார், மோடி அவர்கள் ஜெயிலுக்கு போவார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கூட்டம் நாகர்கோயிலில் சொன்னார். அதாவது சொன்ன கருத்து ஒன்று, ஆனால் வந்து அது டிரான்ஸ்லேட் ஆகி எப்படி போனதுன்றது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கருப்பு பணம் வந்து மீட்டால் இது வந்து ஒரு வங்கி கணக்கு 15 லட்சம் ரூபாய் வரக்கூடிய அளவுக்கு இருக்குன்றத வந்து இன்னைக்கு கூட வந்து மரியாதை தமிழக முதல்வரே கூட வந்து பல இடத்துல வந்து இந்து அதை கோட் பண்றாரு. இல்ல சார், அமித்ஷாவே ஒரு பேட்டியில எலெக்ஷன் ஜும்லான்னு சொல்லிட்டாரு. இல்ல அதான் சொல்லுவாங்க. சோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னா ஏன் சொன்னீங்க அந்த மாதிரி சொன்னதுக்கு அவரே அட்மிட் பண்ணி அதான் சொல்லுவாங்க. தேர்தல் நேரத்துல சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டு இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு கருத்து இருக்கிறது, அது தவறான கருத்து இருந்து அதை வந்து கிளாரிஃபை பண்றது அவங்களுடைய கடமை, சொன்னவங்களுடைய கடமை. அதை கிளாரிஃபை பண்ணின பிறகு அதை மீண்டும் ஆராய்ந்து இவர் இந்த கோணத்துல பேசியிருக்காரு அந்த கோணத்துல பேசியிருக்காரான்றது வந்து போஸ்ட்மார்ட்டம் அனாலிசிஸ்ன்றது தவறான விஷயம். இப்போ 2 பாயிண்ட் அதுக்கு அது சொல்லிட்டு நான் சார் சொன்னதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன். காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி யாரு என்ன தப்பா இல்ல, அதான் காங்கிரஸ் கட்சி அந்த மாதிரி இல்லைன்னு சொல்றேன் சார். யாரு எதை பிரதமர் பேசினதுல என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த பாயிண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டு சார் ஒரு சொல்லியிருந்தார் இல்லையா. இப்போ மோடி என்றால் திருடர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் அவர். அது என்னாச்சு, அதை வந்து சட்ட ரீதியா ஒருத்தர் வந்து எங்களுடைய ஒரு கம்யூனிட்டி மேல வந்து ஒரு அபியூஸ் பண்ணிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி போய் கேஸை ஃபைல் பண்றாரு. அந்த கேஸை வந்து ஹியர் பண்ணுது. அந்த கேஸை ஹியர் பண்ணோடனே எஸ் அது தவறு தான் சொல்லிட்டு அவரை வந்து சென்டென்ஸ் பண்றாங்க. அவர் சுப்ரீம் கோர்ட்ல போய் அதை ஸ்டே வாங்கிக்கிறார். அப்படி இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குன்னா டெஃபினட்டா வந்து சட்ட ரீதியான ஒரு அப்ரோச்சை யார் வேணா எடுத்துக்கலாம். அந்த அப்ரோச் இதுவரைக்கும் யாரும் எடுக்கல. ஆனா இத வந்து அரசியல் ரீதியாக தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுத்து தேர்தல் ஆணையம் புகார் கொடுத்து தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு இன்னைக்கு நோட்டீஸ் அனுப்பி அதான் இன்னைக்கு நான் என்னுடைய அறிவுக்கு எட்டுன வரை இன்னைக்கு வந்து பாஜக தரப்பா வந்து கிளாரிஃபை பண்ணிருக்காங்கன்றது நான் நினைக்கிறேன். அப்படினாலும் அவங்க கிளாரிஃபை பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி அன்னைக்கு ராகுல் காந்தி தரப்புல இருந்து கிளாரிஃபை பண்ணிருப்பாங்க, நான் இல்லைன்னா மறுக்கல. அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, ஒருத்தர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் போய் கேஸ் ஃபைல் பண்றாரு. அது ஃபேக்ட் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து இந்த மதத்தை சொல்லி தான் அவர் பேசினார்ன்றத நீங்க பேசி நீங்க ஒரு சட்ட ரீதியான இதை எடுத்துட்டு போங்க. இல்ல, காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் சிந்தனையை ஒத்ததாக இருக்கு, அதை வெளிப்படுத்துதுன்னு சொன்னார். அதான் சார், தேர்தல் அறிக்கையில வந்து போன பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில வந்து ராமர் கோயில் பிரச்சனை முடிந்து விட்டால் கட்டப்படும் அவங்க சொன்னாங்க. அப்போ வந்து அந்த தேர்தல் அறிக்கையில வந்து அவர்கள் வந்து இந்துத்துவ கட்சி ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம். அது வந்து ஒரு மத ரீதியான கட்சின்னு வைக்கலாம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு கூட வச்சிருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், அவங்களோட தேர்தல் அறிக்கை இருந்தது, அதுக்கு அப்படி கிடையாது. இல்ல, நான் என்ன சொல்றேன், காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை பிரதமர் சொல்றது அதான் சொல்ல, தேர்தல் அறிக்கையை வந்து யார் வேணா குற்றச்சாட்டு வைக்கலாம். எப்படி குற்றச்சாட்டு வைக்கலாம்? ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு என்ன சார் என்ன போட்டிருக்க அறிக்கை மதத்தோடு சம்பந்தப்படுத்தி ஒரு மதத்தோடு சம்பந்தப்படுத்தி வைக்கிறத குற்றச்சாட்டுன்னு வார்த்தையா கடை. நான் திரும்ப சொல்றேன், அவர் மதத்தோட வைக்கல, முஸ்லீம் லீக் பார்ட்டியோட வச்சாருந்தா நான் சொல்றேன். ஆனா அதுக்கும் அவர் கிளாரிஃபை பண்றாரு. நான் வந்து படிச்சுதான் சொல்ல முடியும். நான் வந்து யூகிச்சு நான் வந்து ஒரு கட்சி சார்பாவெல்லாம் பேசுறேன். இந்தியாவில் வேற எந்த கட்சியுமே இல்லையா சார்? அதான் நான் சொல்ல வந்தேன் சார். அவர் சொன்னது பாகிஸ்தான் கிட்ட இருந்து பிரிவினை வேண்டாம் கேட்ட முஸ்லீம் லீகோட இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இருக்கிற முஸ்லீம் பத்தி நம்ம சொல்லல. இன்னொரு விஷயம், உயிரே போனாலும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அனுமதிக்க மாட்டாங்க. அந்த லைனுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, அம்பேத்கர் அமல்படுத்திய இந்த இதை வந்து நான் வந்து ஒரு மதத்தின் பெயரால் கொடுக்க மாட்டேன்ற அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக யாருமே இடஒதுக்கீடு கொண்டு வர முடியாதுங்கிறது பிரதமருக்கு தெரியும். இல்ல சார், அவர் சொன்னாரு, நான் எப்படி யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? இல்ல, நான் என்ன சொல்றேன், அவர் அந்த லைனையும் சொன்னான்றதை நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க யாரும். இல்ல, அது யாருமே கொடுக்க முடியாது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக யாருமே இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. இல்ல சார், கொடுக்கறாங்கன்னு சொல்லி அவர் இதெல்லாம் பரப்புரையில வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இல்ல, நீங்க எழுதி தாருங்கள்னா கேக்குறாங்க. காங்கிரஸ் வந்து எழுதி தரணும், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நாங்க இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம்னு எழுதிட்டாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக யாருமே செயல்பட முடியாது, நீதிமன்றமே அனுமதிக்காது. அதாவது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில வந்து
நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா மைனாரிட்டிஸ் சர்ச் பண்ணுங்க. 12 இடத்துல வந்து 11 இடத்துல வந்து அவங்களுடைய இடத்துல வந்து ஹிட் ஆகும் மைனாரிட்டிஸ். முஸ்லீம்னு இருக்கா? மைனாரிட்டிஸ் இந்தியால வந்து ஒரு கேப் அது. புரியுதா உங்களுக்கு? அவங்க என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்றது நம்ம பார்க்கறோம். அவங்களோட எக்ஸம்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்றது என்னன்னு சொல்லுங்க சார். இல்ல என்னன்னு சொல்லுங்க. என்கிட்ட பிடிஎஃப்ல இருக்கு, நீங்க சொல்லுங்க, ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு பேச்சுக்கு வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய உதவி, சரி, அது வந்து இந்த அரசு தடை பண்ணிருக்கு, அதை நாங்க எடுக்கிறோம்னு சொல்லிருக்காங்க. தடை பண்ணது யாரு சார்? நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். காங்கிரஸ் தேர்தல் இருக்குன்றத நான் சொல்றேன். நான் இருக்குன்னு தான் சொல்றேன். இப்போ அடிப்படை சரத்துக்கு நான் வரேன். குஜராத் முதல்வரா மோடி அவர்கள் 3 முறை தேர்தல் சந்திச்சிருக்காரு சார். குஜராத்திலையும் இஸ்லாமியர்கள் இருக்கிறாரு. அவர் பிரதமரா இருந்திருக்காரு, முதல்வரா இருந்திருக்காரு, தேர்தல் பரப்புரை செஞ்சிருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் அவர் ஓட்டு போட்டிருக்காரு. ஆனா இங்கதான் வந்து ஒரு பிராடர் ஸ்ட்ராட்டஜியில கொண்டு வராங்க. அங்க இருக்கக்கூடிய, நான் இப்ப சமீபத்தில் கூட சொன்னேன், அங்க இருக்கக்கூடிய போரா சமூகத்தினர், இஸ்லாமிய சமூகத்தினர் வந்து எங்களுடைய நண்பர் இல்ல, எங்களுடைய சகோதரர் மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. அப்படி இருக்கறச்சு நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுக்காக வந்து நீங்க எடுத்து அதாவது ஒரு முதல்வரா ஒரு மாநிலத்துல 3 தடவை ஃபர்ஸ்ட் டைம் விட்டுருங்க, அது வந்து இன்ஹெரிட்டட் பண்ணிட்டாரு. அடுத்த 3 தடவை தேர்தல் சந்திச்சவர் இன்றைய பிரச்சாரத்துல சார் இவ்வளவு விஷயம் தெரியாதா? நீங்க குஜராத்ல அந்த மாதிரி நம்ம ஏப்ரல் 19, ஏப்ரல் 30, மே 14ன்னு பேசிட்டு இருக்கோம்ல, இன்னைக்கு பேசியிருக்காரு. 15% நாட்டின் வளத்தை முஸ்லிம்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் விரும்புகிறதுன்னு இன்னைக்கு பேசியிருக்காரு மத அடிப்படை. சார் நான் இதை என்ன சொல்றேன்னா, நீங்க காங்கிரஸ் கட்சி மேலதான் அவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர் வந்து தனிப்பட்ட விதமாக ஒரு மதத்து மேல தன்னிச்சையாக ஒரு பேசினா தவறு. அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி தானே பிரதமர் சொல்றது. காங்கிரஸ் அதுதானே சார். காங்கிரஸ் கட்சி எனக்கு ஒண்ணு மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்க. அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி தானே பிரதமர் சொல்றது. கரெக்ட். அந்த அனைவரும்ங்கிறதுல முஸ்லீம் இருக்காங்களா இல்லையா? கட்டாயம் இருக்காங்க சார். அப்புறம் ஏன் காங்கிரஸ் கட்சி மேல அதை வச்சுட்டே இருக்காங்க? காங்கிரஸ் கட்சியோட என்ன சொல்லுவாங்க, ஒரு அவங்களுடைய முன்னாடி இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் எப்படி இருந்திருக்கு. ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்றேன். லட்சதீப் அப்படின்ற ஒரு சின்ன ஐலாண்ட் கண்ட்ரி இருக்குது. அந்த ஐலாண்ட் கண்ட்ரில என்ன காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எப்படி இருந்துன்னா வந்து, அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வந்து வியாழக்கிழமை வரைக்கும் தான் வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் இயக்கப்பட்டது. இந்தியாவில் வந்து அந்த ஒரு தீவுக்கு மட்டும்தான் ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கப்பட்டது. இந்தியாவில் நீங்க வந்து பன்முகத்தன்மை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளுக்கும் வந்து ஒரே ஒரு ஒர்க்கிங் பேட்டர்ன்ல தான் இருக்கிறது. கரெக்டுங்களா? உண்மையான விஷயம் தானே அது. அதை வந்து இவங்க மாத்துறாங்கன்னு வைங்களேன். நான் ப்ரூஃபோட தரேன், நீங்க பாத்துங்க. இவங்க என்ன பண்றாங்க, மண்டே டு ஃப்ரைடே மாத்துறாங்க. அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸம்ஷன் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி தான். இந்த மாதிரி காங்கிரஸ் வந்து ஒரு என்ன சொல்றது, என்ன சொல்றது, ஒரு மைனாரிட்டிஸ் வச்சு அப்பீஸ் பண்ணணும்னு பாக்குறான்றது அவருடைய பார்வையாக இருக்கிறதா நான் பாக்குறேன். இது நடந்தது ஒரு ஃபேக்ட் நான் சொல்றேன். இந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய ஃபேக்ட் நிறைய இருக்கலாம், அதுக்கு இவங்க கவுண்டர் கொடுப்பாங்க. நான் சொல்லக்கூடியது ஒரு சிம்பிள் ஃபேக்ட். சரி, ஓகே. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.